ஹே காய்ஸ், உங்களில் நிறைய பேத்துக்கு தெரியாது தேஜாவு படத்தோடைய ட்ரெய்லரில் வர்ற ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் உருவாகும் தேஜாவு படத்திற்கு அருள்நிதியுடன் இணைந்து மதுபாலா, ஸ்மிருதி வெங்கட், சேத்தன், காளி வெங்கட் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒயிட் கார்பெட் ஃபிலிம்ஸ் மற்றும் பிஜி மீடியா ஒர்க்ஸ் இணைந்து தயாரித்துள்ள தேஜாவு படத்திற்கு பிஜி முத்தையா சினிமோட்டோகிராஃபி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ஜிப்ரான் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் ஒரு மிஸ்டிக்கல் கிரைம் ஸ்டோரின்னு டீசர்லேயே சொல்லியிருப்பாங்க. தேஜாவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தேஜாவுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி நாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுதான் தேஜாவு. இந்த படத்தோடைய டைட்டிலை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் மூலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டிலை இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு நாவல் ரைட்டர் எழுதுறது அப்படியே நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தோடைய டைட்டிலும் பேப்பர் மூலமாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸோடைய நேம் எல்லாம் போடும்போதும் குட்டி குட்டி பேப்பரில் நேம் எழுதியிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாவல் ரைட்டர் எழுதுறது அப்படியே நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குது, யார் மூலமாக நடக்குது, ஏன் நடக்குது, இந்த சம்பவத்துக்கும் இந்த நாவல் ரைட்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவான அருள்நிதி கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்கும். இது இந்த படத்தில் ஒரு பாதி கதையாக இருக்கும், மீதி பாதி கதை நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நாவல் ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கதை எழுதுறது எல்லாமே நிஜத்தில் நடக்குது, என்னை இப்போ மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது எப்படி நிஜத்தில் நடக்கும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அலட்சியமாக இருந்துறாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறமாட்டி ஒரு சில சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே நடக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் இந்த நாவல் ரைட்டர் பேசுகிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அந்த நாவல் ரைட்டர் கஸ்டடியில் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அருள்நிதி கிட்ட இந்த கேஸ் போகுது. அருள்நிதி இந்த படத்தில் ஐபிஎஸ்ஸாக வராரு. அதுக்கப்புறம் அருள்நிதி இந்த கேஸை விசாரிக்கிறாரு. ஆனால் விசாரிக்கும் போது என்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் ஏன் இஷ்டப்படி தான் இந்த கேஸை டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாவல் ரைட்டருடைய பேர் இந்த படத்தில் சுப்பிரமணி. இந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது நாவலிஸ்ட் இல்லாத டைமில் காளி வெங்கட் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் எழுதி வச்சிருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே படித்து பார்க்குறாரு போல். அதுக்கப்புறம் தான் இவர் எழுதுறது அப்படியே நிஜத்தில் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அருள்நிதிக்கு. இந்த ஒரு ஃப்ரேமில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி சீன் இருக்குது. அதே இது இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் எண்டிங்கில் அந்த பொண்ணை ஒரு ஆற்றுல தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துருக்கலாம். இங்கே போலீஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு விசாரிக்கிறதுக்காண்டி போலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஒரு சீனில் நாவல் ரைட்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எழுதுறதுனால தானே நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நான் இனிமேல் கதையை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அருள்நிதி நீங்கள் கதை எழுதுங்க, எப்படி அந்த அக்யூஸ்ட் வரான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நாவலிஸ்ட் கதை எழுதுறத வச்சு கடைசியாக அந்த அக்யூஸ்டை பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு போல் அருள்நிதி. இந்த படத்தில் அருள்நிதிக்கு ஒரு சில காஸ்டியூம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கதை ஒரு வாரம் பக்கம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி அருள்நிதிக்கு ஃபேமிலி, லவ்வர் இந்த மாதிரி எதுவுமே காமிக்கலை. ட்ரெய்லர்லேயும் சரி டீசர்லேயும் சரி இவங்கெல்லாம் இருக்காங்களா படத்தில் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த படத்துடைய போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் பார்க்கும்போது முழுக்க முழுக்க சென்னையில் தான் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. இந்த படத்தில் நாவல் ரைட்டர் எழுதுறது எப்படி நடக்குது, கடைசியாக அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சாரா பிடிக்கலையா, எதனால் அந்த பொண்ணு கடத்தப்பட்டு இறந்து போகுது, அந்த பொண்ணுக்கு கடைசியாக என்ன ஆச்சு, அருள்நிதியோடைய ஃபேமிலியெல்லாம் இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே படம் பார்க்கும்போது பதில் தெரியும். இந்த படத்துடைய டீசரில் பார்க்கும்போது அருள்நிதி ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு முன்னாடியே செக்கு வச்சிடறானே அந்த கிரிமினல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வில்லனை ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டராக போட்டிருக்கிறாங்க போல். எந்த ஒரு ஹீரோவுமே வில்லனை புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோ வில்லனை புகழ்ந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கிரிமினலே இப்படி ஆடுனா ஐபிஎஸ் நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்குது. இந்த படத்தில் செஸ் போர்டு வச்சு ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் பேசியிருப்பாரு நம்ம அருள்நிதி. இந்த படத்தோடைய டீசர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி பாட்டு இருக்கிற மாதிரி காமிக்கலை. அதே மாதிரி இந்த படத்தில் அருள்நிதியோடைய கேரக்டருடைய பேர் என்னன்னு
ரிவீல் பண்ணலை ட்ரெய்லரில். இதெல்லாம் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஹிடன் டீட்டெயில்ஸ் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.